ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்சரைகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த வார ஹேர் கேர் டிப்ஸை பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஹேர் பேக் போட்டிருந்தேன். ஆனால் நிறைய பேர் சிம்பிளாக ஒரு ஹேர் ஆயில் எங்களுக்கு சொல்லுங்கள் சிஸ்டர், நீங்கள் எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹேர் ஆயிலும் வீட்டில் காலி ஆகிடுச்சு. சரி, அது பண்ணுறதை நம்ம அப்படியே வீடியோ எடுத்து போட்டோன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது தேங்காய் எண்ணெய் தான். இது செக்கில் வாங்கின தேங்காய் எண்ணெய். ஸோ முடிஞ்ச வரைக்கும் செக்கில் கிடைக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதிலேருந்து 1/2 லிட்டர் இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். மீதி 1/2 லிட்டர் சமையலுக்காக நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டரில் நான் பாதி எடுத்திருக்கேன். 250 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ பாருங்கள், பாதி பாட்டிலில் இருக்கிறத நான் ஊற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இது கூடவே நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஹீட்டான பாடி அப்படின்னா கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 50 ml மட்டும் நான் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை இந்த மாதிரி 1-2மா தட்டி வச்சுருக்கேன். முழுசாக போடுறத விட நம்ம இந்த மாதிரி 1-2மா தட்டி போடும்போது அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும். ஸோ அதுக்காக தட்டி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு தான் சேர்த்துருக்கேன். இதில் சேர்க்குற பொருளை மட்டும் பார்க்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எது நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கு எந்தெந்த மாதிரி யூஸ் ஆகுது, ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிருவீங்க. ஸோ இப்போ அதுக்கு அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகளும் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதையுமே இந்த மாதிரி இடித்து சேர்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பேன். பெரிய வெங்காயம் சேர்த்ததே கிடையாது. ஸோ நீங்களுமே சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு முடியே இல்லாத இடத்துல கூட முடி வளர்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக இது கூடவே 2 ஏலக்காவை இந்த மாதிரி லைட்டாக தட்டி சேர்த்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்றத நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கக்கூடிய வெந்தயம் அதில் புரதச்சத்து நிறைய இருக்குது. ஸோ அது ஹேர் ஃபாலை குறைச்சி முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, பொடுகு இருந்தாலும் அதையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக சேர்த்துருக்கக்கூடிய கருப்பு எள்ளு, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. அது போக கால்சியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, விட்டமின் ஈன்னு நிறைய ஹேருக்கு தேவையான சத்து இருக்குது. அது போக இது முடியோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் ஹேரை ரொம்பவே சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் அதுக்கும் மேலே இளநரையை தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த கருப்பு எள்ளு. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக சேர்த்துருக்கக்கூடிய கருவேப்பிலை பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்லை இதோட நன்மைகளை. கண்டிப்பாக முடி கருகருன்னு நல்லா நீளமாக வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஆயிலில் கருவேப்பிலை இருக்கணும். ஸோ அதுக்காக தான் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அடுத்ததாக சேர்த்துருக்கக்கூடிய மருதாணி, இது நம்மளுக்கு இளநரையையும் தடுத்து அது போக கருப்பாக முடி வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நேச்சுரலாகவே இது நம்ம முடியை கருப்பாக வச்சுக்கிறோம். ஸோ அதனால் மருதாணி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மருதாணியோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் அடிக்கடி முடிஞ்ச வரைக்கும் கைகள்லேயும் மருதாணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்ததாக சேர்த்துருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், இதை பற்றியும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதோட ஹேர் ஃபாலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அது போக தலையில் புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தலையில் சொட்டை விழுந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி நல்லா உரசி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக முடி வளர்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்ததாக ஃபைனலாக நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஏலக்காய் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தை கண்டிப்பாக தூண்ட ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக ஸ்கேல்ப்பையும் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அது போக நம்மளோட எண்ணெய் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதில் ஒரு வாடை வரும். எண்ணெய் செக்கு வாடை வருது, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஏலக்காய் சேர்க்கும் போது அதில் டக்குன்னு அந்த எண்ணெய் செக்கு வாடை வர்றதை நம்ம தடுத்துக்கலாம். ஸோ அதுக்காகவும் இந்த ஏலக்காய் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருள் சேர்க்கும் போதும் கூட ஃப்ளேமை சிம்மிலே வச்சு தான் நம்ம எண்ணெய் காய்ச்சணும். எப்போவுமே எண்ணெய் காய்ச்சும் போது ஃப்ளேம் கூட வைக்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூடேறி எண்ணெய் நல்லா பொங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா எப்படி பொங்க ஆரம்பிச்சிச்சோ அதே மாதிரி படிப்படியாக பொங்குறது குறையவும் ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருளில் இருக்கக்கூடிய எல்லா எசன்ஸும் நல்லா இறங்கிடுச்சு.
இப்போ இந்த மாதிரி நம்ம கரண்டியை வச்சு மேலே தட்டும்போது நல்லா வந்து சலசலன்னு சவுண்டு கேட்கும். அந்த இலைகள் எல்லாமே நல்லா வந்து எண்ணெயில் பொரிஞ்சிருக்கும். ஸோ வெங்காயமும் கருவேப்பிலை மருதாணி இந்த 3 வந்து நம்மளுக்கு மிதக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து உள்ளே இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே மேலே மிதந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான பக்குவத்தில் எண்ணெயை காய்ச்சிட்டோன்னு அர்த்தம். கீழே வந்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெந்தயமும் கருப்பு எள்ளும் தான் கீழே இருக்கும். ஸோ ஏலக்காய், மருதாணி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நுரை வந்து அடங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு எப்படி நுரை எல்லாமே அடங்கி வந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை விட்டு கீழே இறக்கி வச்சிடணும் பாத்திரத்தை. அதிலே வச்சிடணும் அப்படின்னா ரொம்ப வந்து தீஞ்சு போயிடும். ஸோ கீழே இறக்கி வச்சு நல்லா ஆற விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறிடுச்சு. ஃபேன் காற்றுலேயே ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் நம்ம அப்படியே விட்டுறலாம். உடனே வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. இதை அப்படியே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம இரும்பு பாத்திரத்துலேயே அப்படியே வச்சிடணும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. இந்த டைம் வந்து நம்ம வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் வந்து நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்காக நம்ம அதிக பணத்தை போட்டு வெளியில் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே அழகாக வந்து நம்ம ஹேருக்கு தேவையான ஒரு ஹெல்த்தியான ஹேர் ஆயிலை வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேர் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கலாம். சட்டுன்னு உடனே இன்றைக்கி தேய்ச்ச உடனே நாளைக்கு முடி வளரும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி வளரவே வளராது. 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஆனால் ஒரு 1 மந்த்லேயே உங்களோட ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகிறத தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ஃபால் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடச்சிடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணி லைட்டாக மைல்டாக மசாஜ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெகுலராக நம்மளுக்கு வந்து டெய்லி நம்ம வந்து ஆயில் வைப்போம்ல, அதுக்கும் இந்த ஆயிலை வந்து ரெகுலர் யூஸ்க்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். இதில் வந்து ஸ்மெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. அந்தளவுக்கு வந்து ஸ்மெல் எதுவும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஆயில் தான் நான் வந்து பாப்பா எல்லாத்துக்குமே 3 பேருக்குமே தேய்ச்சி விட்றேன். ஸோ நீங்கள் கேட்டதுனால இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஹேர் ஆயிலை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது போக இது வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லாங் வீடியோ போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா சட்டுன்னு வந்து ஷார்ட்ஸ்லேயே அழகாக வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இதெல்லாம் போட்டு நீங்கள் காய்ச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு முடியும் அப்படின்னா ஒரு 3 டேஸ் ஒன்ஸு லைட்டாக வெயிலில் வந்து எடுத்து வச்சுட்டு, அதாவது பாட்டிலை வந்து ஓப்பன் பண்ணி மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வெயிலில் எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன்றுமே ஹேர் ஆயில் வந்து ஸ்மெல்லு வராமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வடிகட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் தூசி மாதிரி இருக்கக்கூடிய எண்ணெய் இருக்கும். அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதையுமே வந்து நம்மளோட முடிக்கு நல்லா வந்து அப்ளை பண்ணி நல்லா மைல்டாக மசாஜ் பண்ணி நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. இதையும் வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல்பில் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா முடி ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த நீளம் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். பூச்சி வெட்டு இருக்கும் நிறைய பேருக்கு, அதாவது முடி வந்து ரெட்டையாக இருக்கும் கீழே நுனி முடி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க 1லேருந்து 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் ஆயிலை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.